இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யூவி விசிபிள் பேசிக் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். இது பிராண்டு பார்த்தீங்கன்னா லேப்டிக்கல். இதனோட ஸ்டாண்டர்ட் அக்சரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் செட்டிங் கீவெட்டு, ஒரு பேரு யூவி கிளாஸ் குவார்ட்ஸ் கீவெட்டு, இது வந்து கிளாஸ் கீவெட்டு ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேவ்லென்த் செட் பண்ணிக்கணும். என்ன வேவ்லென்த் அந்த வேவ்லென்த் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 500 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நீடில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்கேல் மட்டும் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரி மூவிங்கில் 520 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணிட்டேன். டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்சர்வன்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. மோடு ப்ரெஸ் பண்ணும்போது அப்சர்வன்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன், ஃபேக்டரு, அடுத்தது வந்துட்டு டிரான்ஸ்மிட்டன்ஸ் வந்து நிற்குது. ஸோ இப்போ இந்த செட்டிங்கில் ஃபஸ்ட்டு வேவ்லென்த் செட் பண்ணி வச்சுருங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டார்க் செட்டிங் பிளாக் கீவர்ட் இருக்கும். ஸோ இது வந்து 4 சாம்பிள் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லென்ஸ் அப்படின்னா இந்த லென்ஸுக்கு நேராக எந்த கீவர்ட் இருக்கோ அதை தான் வந்து இது சென்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படின்னா இதில் இந்த டார்க் செட்டிங் இதுலேயே எழுதிட்டு பாருங்க 0% டிரான்ஸ்மிஷன். ஸோ இது உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளியிருக்கு. ஃபஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸ் பார்த்தோன்னா 0.5 சம்திங் இருக்குது. இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 0% டின்னு ஒரு கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை புஷ் பண்ணும்போது 0% வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கீவர்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கீவர்ட்டில் டிஸ்டார்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கீவர்ட்டில் டிஸ்டார்டர் ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இடத்துல வைக்கிறேன், லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 146 சம்திங் காமிக்குது. இப்போ வந்து 100% டீன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 100% மாறிக்கும். இப்போ நமக்கு டிரான்ஸ்மிட்டன்ஸே அவுட்புட் வேணும் அப்படின்னா இதே இந்த டிஸ்டார்டர் ஃபில் பண்ணி கீவர்ட் எடுத்துகிட்டு சாம்பிள் வச்சுட்டு இதே ரீடிங்கில் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்சர்வன்ஸ் வேணும்னா இந்த மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்சர்வன்ஸ் மாறும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ் வந்து 100%னா அப்சர்வன்ஸ் வந்து 0. ஸோ இந்த கான்செப்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ட்ராப், ஒரே ஒரு சொல்யூஷன் ட்ராப் மட்டும் வருது. இப்போ 0.024 அப்சர்வன்ஸ். இதே இதில் அப்சர்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 94.4. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூவி ரீஜனும் இருக்குது, விசிபிள் ரீஜனும் இருக்குது. ஸோ யூவி ரீஜன் 190லேருந்து 335 வரலும் யூவி ரீஜன். ஸோ அதுலேருந்து அப் டு 1020 வரலும் கொடுத்துருக்காங்க.